காலை வணக்கம் ஐயா. வணக்கம். அது என்னப்பா பரதநாட்டியம் ஆடுற? உறுதிமொழி எழுத்தாதான் கேட்க வந்தேன் ஐயா. அப்படி என்ன உறுதிமொழி? இப்போ காந்தி நம்ம நாட்டை பார்த்துட்டு ஒரு உறுதிமொழி எடுத்தார் இல்லையா? விவேகானந்தர் ஒரு உறுதிமொழி எடுத்தார், சுபாஷ் சந்திர போஸ் உறுதிமொழி எடுத்தார், காமராஜர் ஐயா உறுதிமொழி எடுத்தார். இன்னைக்கு உங்களை மாதிரி கேர்ள்ஸும் பாய்ஸும் உறுதிமொழி எடுக்கிறாங்க பாருமா. அடே அப்பா, ஆச்சரியப்பட வைக்குது. நாங்களா உறுதிமொழி எடுக்கிறோம்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வரப்போ ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பிரியாம்பா. பிரியாவை தவிர எல்லாருமே அக்கா தங்கச்சிக்கு தான் எங்களுக்கு. பேர் பிரியாவா இருக்காது. என் பேர் பிரியா இல்ல. அதனாலதான் சொல்றேன், ஒரு பையன் கூட மாட்ட மாட்டேங்கிறான் சார். என்ன பண்றதுன்னு தெரியல. பையன் மாட்டதுக்காக ஒரு பாட்டு தான் எழுதி வச்சிருக்கேன். பாட்டு வேணா இருக்கு, நல்லா இருக்கா பாக்குறீங்களா? கேக்குறேன். உறுதிமொழி பாட்டு மாதிரி அது வேணா பாரு. ஐயோ நான் வர நல்லா நின்னுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். 3 வருஷம் எப்படி போகுதுன்றது தான் சார். உறுதிமொழி எனக்கு அப்படி ஒரு நாட்டுப்பட்ட உருவாக்குமாக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் அந்த காலம் சார். இல்ல பாடி தொலையும். 3 வருஷம் இந்த காலேஜ்ல படிக்கிற எந்த பையனும் எனக்கு மடியில. எப்படி சார்? 3 வருஷம் இந்த காலேஜ்ல படிக்கிற எந்த பையனும் எனக்கு மடியில. எப்ப மடியணும் தெரியல, எப்ப முடியணும் தெரியல. மடியிற மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கணும். இப்படி இருந்தா அவன் மடிப்பான். மடிக்க யாரோ ஒருத்தன் வந்து மடியாமையா போயிட போறான். சரி, இன்னும் மடியில 3 வருஷம் முடிய போகுது. நகைச்சுவை உறுதிமொழி சபாஷ். இப்படிதான் இருக்கணும் ஒரு உறுதிமொழின்னா. இதை பார்க்குற பெற்றோர்கள் கொஞ்சம் அலண்டு போயிடுவீங்க. இதுதான் யதார்த்தம், காலத்தின் யதார்த்தம் இல்லையா? இப்போ நாங்களாம் கிளாஸில் இந்த குறும்பு பண்ணுற பையனே லீடர் ஆக்குவோம். அது மாதிரி பொண்ணுங்க வாயிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் அது சரியாக இருக்கும். என்னமோ போமா.